கொஞ்சம் வாவே ஓசியே பார்த்துட்டு போலாம் பாக்குறியா நான் பாடதா ஆமாம்மா புது பேராகுது வைக்கிறாங்கடா ஒவ்வொரு பேரா இன்னையோட கடைசிதான் நீங்க பாக்கணும் அப்படி இருந்தாலும் ஆமாம்மா என்னுடைய பெயர் என்ன தெரியுமா என்னது அம்மா என்னுடைய பெயர் தான் இதோ இந்த நிகழ்ச்சியிலே வாழ்ந்து வரக்கூடிய என்னுடைய பெயர் தான் விலாசனை அம்மா விலாசனா யாருமா நமக்காக இதோ கருப்பூர் வெள்ளாளப்பட்டியிலிருந்து விடி முழுதும் நமக்காக வீடியோ எடுத்து நாடெங்கு பிரச்சாரம் செய்கிறார் அது செல்வன் அவர்கள் மன்னவர் எப்படி இருக்க வேண்டும் ஆண் போன பக்கம் அரசு பெற்று வாழ்ந்து பெண் போன பக்கம் பெற்று பெருகி இந்த திருவண்ணாமலை கோபுரம் திருப்பதி கோபுரம் எப்படி வளர்கிறதோ குடும்பமாகப்பட்டது வளர வேண்டும் என்று சொல்லி இதோ அந்த மணபத்திர காளியம்மனை வேண்டுகிறோம் ராமஜெயம் ஒரு ஸ்டாண்ட் முன்னாடி வச்சு அவங்க பாட்டு போயிருவாங்க எங்கேயாச்சும் அவங்க படுத்து தூங்குவாங்க இவர் அப்படி இல்ல விடிய முழுதும் நமக்காக வேண்டி கண் உறக்கம் இல்லாம அங்க பாரு கையிலேயே தான் பிடிச்சிக்கிட்டு இருப்பாரு அத கையில பிடிக்கிறது மட்டும் இல்ல நான் எல்லாம் போய் செல்ல கையில பிடிச்சுன்னா தடப்பட ஆடும் அந்த வீடியோ இப்பயுமே பார்த்தா ஒரு அந்த இடத்துல ஒரு இன்ஜின் வராது இன்ஜி மட்டுமல்ல நாம திரை காவியத்துல ஒரு படம் எப்படி பாக்குறோமோ அத போலதான் இல்லையா எதுலயுமே கிடையாது அதனால அண்ணவருக்காக நம்ம கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா என்ன பெற்றெடுத்து தாய் தந்தை யார் தெரியுமா சொல்லிட்டீங்களா कुठे कामणार राहते
300 நாள் 3000 தச வினாடி அங்கத்திலே சுமந்து என்னை பெற்றெடுத்த என் தாயார் யார் தெரியுமா? யாரம்மா? என் தாயார் பேரோ மதனவள்ளி. தாய் மதனவள்ளி. என் தந்தை யாரோ மதனராஜன். மதனராஜனுக்கும் மதனவள்ளிக்கும் நீ மகளாக பிறந்து எந்த நாட்டு அரசனை திருமணம் செய்தாய்? அன்னவருக்கு பாலைக்கு ஒரு குலம் போல ஒண்டி ஒருத்தியாக பிறந்து அம்மா நான் யாரை திருமணம் செய்தேன்? என்னை மாலையிட்ட என் மணாளன் யார்? அம்மா என்ன மாலையிட்ட இந்த மாங்கல்யத்துக்கு சொந்தக்காரன் யார்? யாரு? நானாகுமா? விளக்கமாறு தீவேல் பேர். அவனுக்கு பால முடிந்தாதோடி என்ன மாலையிட்ட என் மணாளன் யார் தெரியுமா? என்ன திருமணம் செய்தேன் அவரும் அவ்வளவுதான் நீங்க போயிருவா. என்ன மாலையிட்ட என் மணாளன் யார் தெரியுமா? என்ன திருமணம் செய்தேன். சரி சொல்லம்மா. ஒரு வீதமாக ஆட்சி செய்து வரக்கூடிய என்னோட மன்னவர் பெயரோ எரிகண்டாசூரன். அழகா ஒருத்தன் அவனா இருக்குமா? சரி சரி சரி. ஏகப்பட்ட அழகு. என் மன்னவருக்கு என்ன அடி குறைச்சல்? நாட்டுல மாதிரியா 7 பேர் வச்சுட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறாரு. இல்ல ஒன்ன மாதிரி அவ்வளவு பூருக்கு நினைச்சிட்டு இருக்கிறாரு நினைச்சிட்டு இருக்கிறியா? சொத்துல போறவா ஏண்டா போறவா? ஏண்டா குறவா? யாரா குறவா? ஏன் கொள்ளல ஒண்ணு கேக்குறான்னு தெரியல. அம்மா கேக்குது பொழுதுக்கு என்ன போறேன்னு நாட்டுல போறவா சொத்துல போறவா பக்கத்துல போறவா துணிமணியில போறவா ஏண்டா போறவா அப்படி என்ன பேரா எரிகண்டாசூரன். ஓ உன்னத கணவரை எரிகண்டாசூரன்.
அம்மா திருமணம் செய்து உனக்கு எத்தனை குழந்தைங்க? ஆமாமா அந்த பண்றவரை திருமணம் செய்து இந்த நிகழ்ச்சியில எனக்கு மகனா பிள்ளைய குழந்தைய குட்டி இருக்குதான்னு கேட்கிறேன். ஆமாமா அம்மா அழகான அறிவும் ஆற்றலும் படைத்த ஒரு அழகான ஆண்மகனை பெற்றிருக்கேன். அம்மா தவக்கலை புடுக்க ஆண்மகனை பெற்றெடுத்து அம்மா அண்ணனுக்கு என்ன பெயர் வைத்திருக்கேன்? என்ன பெயர்? அதாவது கேது ஒரு அம்சத்திலே பிறந்ததனால அவனுக்கு வக்ரகேது என்று பெயர் சூட்டியிருக்கோம். உண்மைதான். சரிம்மா. அம்மா அப்படி இருந்தாலும் என் பாலகன் இப்பொழுது பாடசாலைக்கு சென்றிருக்கிறான். இருந்தாலும் அம்மா இன்றைய சீக்கிரம் ஓடோடி வந்திருக்க என்ன காரணம்? உன்னத கணவர் அதி சீக்கிரம் உன்னை அழைத்தார். அழைத்தாரா? ஐயோ இந்த மட்டும் ஏட்டு சொல்லவே இல்லை.